வேலையில் இருந்த ஜேசிபி இயந்திரத்திற்குள் புகுந்த பிக்குகள். பௌத்த அறக்கட்டளை கட்டிடம் இடிக்கப்பட்டதால் பிக்குகள் அதிரடி போராட்டம். வைரலாகும் வீடியோ. நகைக்கடையில் தண்ணீர் போத்தல் என்று நினைத்து அசிட்டை குடித்த இளம்பெண் அடுத்த நிமிடமே நேர்ந்த பரிதாபம். விசாரணையில் பகிர் தகவல். அவர்கள் பேய்களைப் போல தாக்கினார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறையில் உயிருக்கு பயந்த ஜெயிலர் வெளியிட்ட அதிரடி வாக்குமூலம். தாக்கியதும் காப்பாற்றியதும் கைதிகள் தானா? பள்ளம் தூண்டி புதைத்து வைக்கப்பட்டிருந்த பயங்கர பொருட்கள். துபாய் பாதாள குழு தலைவனின் உதவியாளர் அதிரடி கைது. கைப்பற்றப்பட்ட பொருட்கள். நீர்கொழும்பு சிறை வன்முறை கைதிகள் பயன்படுத்திய ஆயுதங்கள் குறித்து அடுத்த அதிர்ச்சி தகவல். மேலும் 2 அதிகாரிகள் சற்று முன்னர் மரணம். ஜிம், மருந்து அறை, சமையல் அறைகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட ஆயுதங்கள். அனுராதபுரத்தில் கிணற்றில் விழுந்த யானைக்குட்டி ஊர் மக்களின் தகவலால் காப்பாற்றப்பட்ட உயிர். தாயுடன் சேர்ந்த அதிகாரிகள். பிள்ளையான் தொடர்பில் நீதிமன்றம் இன்று பிறப்பித்த உத்தரவு வெளியே வர சாத்தியமே இல்லா நிலையில் தொடரும் வழக்கு. மசாஜ் நிலையத்தில் தகாத தொழில் கொத்துடன் சிக்கிய கூட்டம். அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலால் மாட்டிய பரிதாபம். நாட்டின் அதிகூடிய வெப்பநிலை பதிவு. பொத்துவிலில் 38 பாகை செல்சியஸ் வெப்பம். நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி. மூதூரில் திடீர் சுற்றி வளைப்பு. சிக்கிய பல விற்பனை நிலையங்கள் வெளியானது காரணம். அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதல் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது மிகவும் கொடூரமாக தாக்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறை அதிகாரி ஒருவர் அங்கு நடந்த நரக வேதனையை விவரித்து அதிரடி வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார். சம்பவ தினத்தன்று காலையில் கைதிகள் திடீரென்று சிறைச்சாலையின் மருந்தகத்தை உடைத்து மனநல நோயாளிகளுக்கு வழங்கப்படும் அதிக வீரியம் கொண்ட மாத்திரைகளை ஒட்டுமொத்தமாக உட்கொண்டு போதையில் இருந்ததாக தெரிய வருகிறது. அது மாத்திரமன்றி அப்போது சிறையில் கைதிகள் மற்றும் அதிகாரிகள் பலருக்கும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பிருந்ததால் மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலான அதிகாரிகளே பணியில் அமர்த்தப்பட்டனர். நிலைமையை கட்டுப்படுத்த சென்ற முதல் 2 குழு அதிகாரிகளை சூழ்ந்து கொண்ட கைதிகள் அவர்களின் பெற்றந்தடிகளையும் பாதுகாப்பு ஜன்னலை உடைத்து அங்கிருந்து T-56 ரக துப்பாக்கியையும் பறித்து தாக்கினர். மேலும் சக அதிகாரிகளை பிணை கைதிகளாக பிடித்து வைத்து உடற்பயிற்சி பிரிவின் இரும்பு தடிகளை உடைத்து தாக்குதலை தீவிரப்படுத்தினர். 3வது குழுவாக உள்ளே சென்ற தன்னை சுமார் 300 கைதிகள் வரை ஒரே நேரத்தில் சூழ்ந்து கொண்டு கற்களாலும் இரும்பு தடியாலும் வேகளைப் போல தாக்கியதாக அந்த அதிகாரி தெரிவித்தார். தன்னை காப்பாற்ற முயன்ற பழைய கைதிகளையும் மீறி தலையில் பலத்த அடி விழுந்து கழுத்தை நசுக்கி தொரதொரவென்று இழுத்துச் சென்று வீசியுள்ளனர். கைதிகள் அவரின் சங்கிலி மற்றும் தொலைபேசியை பறித்து கொண்ட நிலையில் பழைய கைதிகள் சிலர் இரும்பு நுழைவாயிலை திறந்து விட்டதால் மாத்திரமே தான் இன்றைக்கே உயிருடன் இருப்பதாகவும் அந்த அதிகாரி திகிலூட்டும் உண்மைகளை உடைத்துள்ளார். துபாயில் உள்ள பாதாள உலகக்குழு தலைவரான பருண என்பவரின் முக்கிய உதவியாளர் ஒருவர் தொம்பே பரகுட பகுதியில் வைத்து விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து பின்வரும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஐஸ் போதைப் பொருள் 8 கிலோகிராம், கைக்குண்டு 4கள், 16 மில்லிமீட்டர் தோட்டாக்கள் 20, வாள்கள் 6. இவ்வளவு பெரிய அளவிலான போதைப் பொருட்கள் மற்றும் ஆபத்தான ஆயுதங்களுடன் மாட்டிக்கொண்ட சம்பவம் குறித்து விசேட அதிரடிப்படையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 2 கைதி குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட வன்முறை மோதலின் பொழுது கழிப்பறைகளில் பொருத்தப்பட்ட கழிவறை தொட்டிகளின் உடைந்த பாகங்கள் மற்றும் சமையலறையில் இருந்த தேங்காய்கள் ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலில் ஈடுபட்ட கைதிகள் தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொண்டதுடன் மோதலை கட்டுப்படுத்த முயன்ற சிறை அதிகாரிகளையும் தாக்கியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சிறை சமையலறையில் இருந்த கத்திகள், மருத்துவ பிரிவில் இருந்த கத்தரிக்கோல்கள் மற்றும் உடற்பயிற்சி மையத்திலிருந்த பல்வேறு இரும்பு கருவிகளும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். 7வது நாளில் கைதிகளின் நிலைமையை பார்வையிடச் சென்ற சிறை அதிகாரிகள் மீது இந்த ஆயுதங்களை கொண்டு கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் விசாரணைகள் தெரிவிக்கின்றன. தாக்குதல் நடத்திய கைதிகள் சிறை அதிகாரிகளின் தலைகளை குறிவைத்து தாக்கியதாகவும் அவர்களை கொல்வதே முதன்மை நோக்கமாக இருந்ததாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
சம்பவத்துக்கு பின்னர் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் ரகசிய போலீஸ் பிரிவினர் சிறைக்குள் சிறப்பு சோதனைகளை மேற்கொண்டனர். இவை அனைத்தும் நீதிமன்றத்தின் சான்று பொருளாக சமர்ப்பிக்கப்படுவதற்காக போலீசாரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன. கடந்த மாதம் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் சிறைக்குள் வெடித்த இந்த தொடர் வன்முறை சம்பவங்களில் ஒரு சிறை அதிகாரி மற்றும் 8 போலீசார் உட்பட மொத்தம் 28 பேர் உயிரிழந்தனர். இந்த மோதல்களில் சிறை அதிகாரிகள் மற்றும் கைதிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தமையும் இது தொடர்பில் விசாரணைகளும் இடம்பெற்று வருகிறது. மேலும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்தனர். அதன்படி குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 31ஆக அதிகரித்துள்ளது. சம்பவத்தில் 25 மற்றும் 39 வரை சிறைச்சாலை அதிகாரிகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் டிரிக்கல பகுதிக்குட்பட்ட அலஹொலிவ அமுனாச்சிய கிராமத்தில் விவசாய கிணறொன்றில் விழுந்திருந்த சில நாட்களேயான குட்டி யானை ஒன்று நேற்றைய தினம் வனஜீவராசிகள் அதிகாரிகள் மற்றும் கிராம மக்களால் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளது. கிணற்றிலிருந்து பாதுகாப்புடன் மீட்கப்பட்ட அந்த யானைக்குட்டி பின்னர் காட்டு பகுதிக்கு அருகில் காத்து கொண்டிருந்த அதன் தாயுடன் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற 5 கொலை சம்பவங்கள் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனை தொடர்ந்து விளக்கமறியலில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி பிள்ளையானை எதிர்வரும் 24ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து விளக்கமறியலை வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. கிரிபத்கொடையில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த 2 விபச்சார விடுதிகளை முற்றுகையிட்ட கிரிபத்கொடை போலீசார் 10 பெண்கள் 5 ஆண்கள் மற்றும் 2 விடுதிகளின் முகாமையாளர் 2 உட்பட மொத்தம் 17 பேரை கைது செய்தனர். மகர நீதவான் நீதிமன்றத்திலிருந்து பெறப்பட்ட தேடுதல் உத்தரவின் அடிப்படையில் இந்த முற்றுகை நடவடிக்கை கடந்த 5ஆம் தேதி அதிகாலை மேற்கொள்ளப்பட்டது. இதன்பொழுது முதலாவது மசாஜ் நிலையத்திலிருந்து ஒரு பெண் முகாமையாளர் உட்பட 5 பெண்கள் மற்றும் சேவை பெற வந்திருந்த 2 ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2வது மசாஜ் நிலையத்திலிருந்து பெண் முகாமையாளர் ஒருவர் உட்பட 5 பெண்கள் மற்றும் சேவை பெற வந்திருந்த 3 ஆண்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் அனுராதபுரம், கண்டி, கந்தலாய், வாதுவ, பொல்கவேல மற்றும் நிகரவெட்டி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் 20 முதல் 35 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவில் பகுதியில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி பொத்துவிலில் 38 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இந்த வெப்பநிலை அந்த பகுதியில் அமைந்துள்ள வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தானியங்கி வானிலை கண்காணிப்பு நிலையத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய தினத்தில் நாட்டின் 2வது அதிகபட்ச வெப்பநிலையாக பொலினர்வை பகுதியில் 37 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நாட்டின் பல்வேறு பிராந்தியங்களில் அமைந்துள்ள வானிலை கண்காணிப்பு நிலையங்களில் இன்று மதிய வேளை பதிவான உச்ச வெப்பநிலைகளின் அடிப்படையில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அதிக வெப்பநிலவு நேரங்களில் தேவையற்ற வெளிப்புற செயற்பாடுகளை தவிர்ப்பதுடன் போதுமான அளவு தண்ணீர் அருந்தி உடல்நலத்தை பேணுமாறும் சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மூதூர் சந்தையில் காணப்பட்ட மனித பாவனைக்கு உகந்த அல்லாத மரக்கறி வகைகள் கைப்பற்றப்பட்டு இன்று காலை அளிக்கப்பட்டதாக மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி NM ஹஸ்ஸாலி தெரிவித்தார். மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி NM ஹஸ்ஸாலி தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர் மூதூர் வாராந்த சந்தையை நேற்று சோதனைக்குட்படுத்தினர். அதன்போது மனித பாவனைக்கு உகந்தது அல்லாத 500 கிலோகிராம் நிறை கொண்ட உருளைக்கிழங்கு, வெங்காயம் உள்ளிட்ட மரக்கறி வகைகள் கைப்பற்றப்பட்டதோடு காலாவதியான நூடுல்ஸ் பொதியொன்றும் கைப்பற்றப்பட்டது. அதேவேளை குறித்த வர்த்தகர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி மேலும் தெரிவித்தார். இந்தியாவில் சீல் வைக்கப்பட்ட குடிநீர் போத்தலில் தண்ணீர் என்று நினைத்து அசிட்டை குடித்த ஆசிரியர் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நெஞ்சை பதற வைக்கும் சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பிரியா என்ற ஆசிரியர் ஒருவர் நகைக்கடைக்கு சென்ற போது அங்கு சீல் வைக்கப்பட்ட தண்ணீர் போத்தலை திறந்து குடித்தார். ஆனால் எதிர்பாரா விதமாக அந்த போத்தலுக்குள் தண்ணீர் அல்லாமல் அசிட் இருந்தது. அசிட்டை குடித்த அடுத்த கணமே அவர் கடும் எரிச்சலுடன் துடிதுடித்து சுருண்டு விழுந்தார். தற்போது அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். ஆசிரியை அசிட் குடித்துவிட்டு துடிக்கும் காட்சிகள் அங்கிருந்த CCTV கேமராவில் பதிவாகி சமூக வலைதளங்களில் வெளியாகி பார்ப்போரை கலங்கடித்துள்ளது. சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலம் கல்யாண் நகரில் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட உட்கட்டமைப்பு திட்டம் ஒன்றின் போது வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த பூமி அறக்கட்டளை வளாகத்தின் சில பகுதிகள் இடிக்கப்பட்டன. அதையடுத்து அந்த பகுதியில் கடுமையான மோதலும் பதற்றமும் ஏற்பட்டுள்ளது. இந்த இடிப்பு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பௌத்த பிக்குகள் மற்றும் ஆதரவாளர்கள் வீதிகளில் இறங்கி அதிரடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அசம்பாவிதங்களை தடுக்க அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. வேலையில் இருந்த ஜேசிபி இயந்திரத்திற்குள் புகுந்த பிக்குகள். பௌத்த அறக்கட்டளை கட்டிடம் இடிக்கப்பட்டதால் பிக்குகள் அதிரடி போராட்டம். வைரலாகும் வீடியோ. நகைக்கடையில் தண்ணீர் போத்தல் என்று நினைத்து அசிட்டை குடித்த இளம்பெண் அடுத்த நிமிடமே நேர்ந்த பரிதாபம். விசாரணையில் பகிர் தகவல். அவர்கள் பேய்களைப் போல தாக்கினார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறையில் உயிருக்கு பயந்த ஜெயிலர் வெளியிட்ட அதிரடி வாக்குமூலம். தாக்கியதும் காப்பாற்றியதும் கைதிகள் தானா? பள்ளம் தோண்டி புதைத்து வைக்கப்பட்டிருந்த பயங்கர பொருட்கள். துபாய் பாதாள குழு தலைவனின் உதவியாளர் அதிரடி கைது. கைப்பற்றப்பட்ட பொருட்கள். நீர்கொழும்பு சிறை வன்முறை கைதிகள் பயன்படுத்திய ஆயுதங்கள் குறித்து அடுத்த அதிர்ச்சி தகவல். மேலும் 2 அதிகாரிகள் சற்று முன்னர் மரணம். ஜிம், மருந்து அறை, சமையல் அறைகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட ஆயுதங்கள். அனுராதபுரத்தில் கிணற்றில் விழுந்த யானைக்குட்டி ஊர் மக்களின் தகவலால் காப்பாற்றப்பட்ட உயிர். தாயுடன் சேர்ந்த அதிகாரிகள். பிள்ளையான் தொடர்பில் நீதிமன்றம் இன்று பிறப்பித்த உத்தரவு வெளியே வர சாத்தியமே இல்லா நிலையில் தொடரும் வழக்கு. மசாஜ் நிலையத்தில் தகாத தொழில் கொத்துடன் சிக்கிய கூட்டம். அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலால் மாட்டிய பரிதாபம். நாட்டின் அதிகூடிய வெப்பநிலை பதிவு. பொத்துவிலில் 38 பாகை செல்சியஸ் வெப்பம். நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி. மூதூரில் திடீர் சுற்றி வளைப்பு. சிக்கிய பல விற்பனை நிலையங்கள் வெளியானது காரணம்.